In this class, I am going to discuss the abnormal loss. Abnormal loss. நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாமல் நடக்கிறது வந்து அப்நார்மல் லாஸ். கேர்லெஸ்ஸா இருந்ததுனால ஏற்பட்ட லாஸ் பேர் அப்நார்மல் லாஸ். So you have to be double cautious. If you are being careless, then there is a chance of losing. என்னெல்லாம் லாஸ் வரும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறீங்க, என்னென்ன பர்ச்சேஸ் பண்றீங்க, என்னென்ன ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்கு, அதெல்லாமே அப்நார்மல் லாஸ் ஆகலாம். Abnormal loss due to fire accident இருக்கலாம், abnormal loss due to theft, mishandling when broken the assets or commodity, whatever it may be. All these things will come under abnormal loss only. Is that okay? Abnormal loss could be of the two varieties, where we lose the assets or commodity without insuring, and sometimes we might have insured. ரெண்டுமே உண்டு. Abnormal loss happens where we have no insurance situation. Abnormal loss happen where I have insurance also for recovery of such loss. ரெண்டுமே இருக்கு. You make a payment, right? For purchasing anything. என்னென்ன பர்ச்சேஸ் பண்றீங்க? ஒன்னு வாங்கி விக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது பேர் குட்ஸ். Usually goods are recorded in our books as purchases when it comes in, as well as when it goes out we record that as a sales. That you are aware about that, இல்லையா? குட்ஸ் வாங்கும்போது பர்ச்சேசஸ், அந்த குட்ஸ் வெளியே போகும்போது சேல்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். சேல்ஸ் தவிர வேற ஏதாவது ரீசனுக்காக அந்த குட்ஸ் வெளியே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? அப்பையும் சேல்ஸ் தான், மீன்ஸ் பர்ச்சேசஸ்ல கிரெடிட் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஸோ குட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, யூ மே பர்ச்சேஸ் அசெட். அசெட் என்ன அர்த்தம்? நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி கேன் பி யூஸ்ட் ஃபார் மோர் தென் 1 year இருந்தால் அது அசெட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தட் இஸ் கால்ட் அசெட். அண்ட் தேர்ட் பீயிங் கன்சியூமபிள்ஸ். வாங்கினீங்க, யூஸ் பண்ணீங்க, ஆனா வெரி ஷார்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணிருக்கிறீங்க. ஒன் டைம் யூஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் வாங்கியிருக்கிறீங்க. கன்சியூமபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்டேஷனரி அண்ட் ஷோரூம்ல இருக்கக்கூடிய பில்லிங் மெட்டீரியல் as well as பேக்கிங் மெட்டீரியல், இதெல்லாமே கேட்ரேஜஸ், இன்கு கேட்ரேஜஸ், எவ்ரிதிங் will come under consumables. குட்ஸ், அசெட்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். அப்படி நீங்க வாங்கி வச்ச இந்த 3 விஷயங்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாமே எரிஞ்சு போச்சு. Okay, how can we now account it? That is called abnormal loss. We lose those values, then it is called abnormal loss. How can we value all those things? Goods, assets and consumables. These are the 3 scenarios. Abnormal loss அப்படினு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், nominal account இல்லையா? Loss is a nominal account. And where you are losing the money, அதால இது எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ண போறோம்? Debit தான் பண்ண போறோம். So we are going to debit it. Clear? Debit it. Debit all expenses and losses is the logic as per the accounting principle. And abnormal loss is also a loss for us, and it should be debited being the nominal account. There is no any doubt. என்ன லாஸ் ஆச்சோ அதை கிரெடிட் பண்ணுங்க. That's a journal entry here. Goods வரும்போது அதுக்கான journal entry என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, goods when goes out, right, other than in the form of sales ன்னு சொன்னா லாபத்துல சேல் பண்ணிருப்பீங்க, that sales value includes the profit component. சாம்பிளா கொடுக்குறீங்க, gift-ஆ கொடுக்குறீங்க, அல்லது டொனேஷனா கொடுக்குறீங்க, அல்லது எம்ப்ளாயிக்கு இன்சென்டிவ் மாதிரி ஃப்ரீ புக்ஸ் அண்ட் நோட்ஸ் கொடுக்குறீங்க, whatever it may be. In all these cases we are going to subtract from the purchases rather than adding with the sales. ஏன்னா சேல்ஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா அது சேல் பிரைஸ்ல இருக்கும். ஓனர் வீட்டுக்கு எடுத்து போற அந்த குட்ஸ்ல என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க, only the cost, right? 10,000 ரூபாய் வாங்கி 15,000 விற்க போறேன்னா ஓனர் எடுத்துட்டு போகும்போது ஓனருக்கு நான் வித்தேன் 15,000 ரூபாய் 5,000 ரூபாய் லாபம் எழுத முடியுமா? No. Owner and business go having the separate entity concept, but logically it's not so. அதனால ஓனர் எடுத்துட்டு போனதுடைய லாபத்தை ரெகக்னைஸ் பண்றது முறையே இல்லை, எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
அதே சமயத்துல டொனேஷன் கொடுக்குறேன், அப்போ வாட் இஸ் த லாஸ்? டொனேஷன் கொடுக்குறேன், வாட் இஸ் த லாஸ்? 10,000 ரூபாய் மதிப்புள்ள குட்ஸ் 15,000 ரூபாய் விற்பேன், இன்னைக்கு நான் ஃப்ரீயா கொடுத்தேன், டொனேஷனா கொடுத்துருக்கிறேன், அதனால 15,000 ரூபாய் லாஸ்ன்னு சொல்ல முடியுமா? மை காஸ்ட் இஸ் ஒன்லி 10,000. மை காஸ்ட் இஸ் ஒன்லி 10,000, நாட் மோர் தென் தட். அந்த 10,000 ரூபாய்க்கு மேல லாஸ் கிடையாது. So these are the components you have to keep in your mind. Is that clear? So when the goods lost abnormally, that is also now considered as a reduction in the purchases. அப்ப இதுக்கான journal entry say goods value ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, assets ஓட value 1 lakh இருக்கு, consumables value ஒரு 2,000 ரூபாய் இருக்கு. We lost all these three due to carelessness, abnormal reason. Need to pass entry. Abnormal loss account debit, it's a loss, right? So abnormal loss account debit. To what? Goods loss irukku illaya, two purchases. That value being 10,000, then assets 1 lakh மதிப்புள்ள assetsum fire accidental loss. How can I pass entry for this? Okay, here abnormal loss account debit to asset account. Okay, that value being 1 lakh to assets account 1 lakh. Clear? And consumables loss இருக்கு. abnormal loss account debit, consumable க்கு simplify பண்றதுக்காக நான் stationery அப்படினு வெச்சுக்கறேங்க. So to stationery, okay, to stationery, this value being 2,000. என்ன லாஸ் ஆச்சோ அந்த லாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிட்டு அந்த கன்சர்ன் பேமெண்ட், அதாவது குட்ஸா இருக்கலாம், குட்ஸா இருந்த பர்ச்சேசஸ், அசெட்ஸா இருக்கலாம், அசெட்ஸா இருந்தா 2 அசெட்ஸ், கன்சியூமபிளா இருந்தால் 2 கன்சியூமபிள் அக்கவுண்ட், ஸ்டேஷனரி அக்கவுண்ட். 3 ஐட்டங்கள் தானேப்பா நீங்க வாங்கும்போது கண்ணால பார்க்க முடிஞ்சதா இருக்கும். So the whatever the things you purchase and having possession in the office room, where the office room got fired, fire accidentல போச்சு அப்படின்னா அந்த ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிறது எல்லாமே எரிஞ்சு போயிடுது. குட்ஸ் எரிஞ்சு போச்சு, அங்க இருக்கிற பிரிண்டர்ஸ் மாதிரியான அசெட்ஸ் எரிஞ்சு போச்சு, புக்ஸ் பேப்பர் எல்லாம் வச்சிருக்கிறேன் அது எரிஞ்சு போச்சு. So now I am debiting the abnormal loss to what? The concern item. Usually குட்ஸா இருந்தால் அதுக்கு நேம் பர்ச்சேசஸ் இல்லையா, வெளியே போகும்போது சேல்ஸ், உள்ளார வரும்போது பர்ச்சேசஸ், அதனால பர்ச்சேசஸ் வார்த்தை யூஸ் பண்றேன். 10,000 ரூபாய் மதிப்புள்ளது 15,000 ரூபாய் வித்திருந்திருப்பேன், ஆனா ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு நஷ்டம் 15,000 10,000 தானே, திரும்ப வாங்கிக்க வேண்டியதானே. ஸோ ஒன்லி 10,000 காஸ்ட் தான் லாஸ். சொத்து அதே மாதிரி இருக்கு, அப்ப அது ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, 2 அசெட். கன்சியூமபிள் இருக்கு, அது லாஸா இருக்கு. இப்ப இது நீங்க இன்சூரும் பண்ணியிருந்திருக்கலாம், அன்இன்சூர்டாவும் இருந்திருக்கலாம். இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் யூ கேன் கிளைம் த இன்சூரன்ஸ் ஆல்சோ. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இருந்து கிளைம் கேட்கலாம். யூ ஹேவ் த ஆப்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். கன்சியூமபிள் நோ இன்சூரன்ஸுங்க, இன்சூரன்ஸ் பண்ணல. கன்சியூமபிள்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணல. அசெட் இதை இன்சூர் பண்ணி இருக்கிறேன், இன்சூர்டு. ஓகே, இன்சூர்டு. அண்ட் கிளைம் ரிசீவ் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க 1,20,000 rupees, 1.2 lakhs. குட்ஸ் அதுவும் இன்சூர்ட், கிளைம் ரிசீவ்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 0.8 lakhs, சாரி 80,000 rupees, 8,000 rupees போட்டுக்கிறேன், சாரி 8,000 rupees. ஒன்னு இன்சூரன்ஸ் பண்ணவே இல்லை, ஐ டோன்ட் கெட் எனி கிளைம், நோ என்ட்ரி. ரெண்டாவது அசெட் இன்சூர் பண்ணியிருக்கிறேன், கிளைம் வந்திருக்கு, கிளைம் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு லாஸ் இருக்கோ அதை கழிச்சு ஜாஸ்தியே கிடைச்சிருக்கு. எவ்வளவு லாஸ் ஆச்சு அதை கழிச்சு ஜாஸ்தி கிடைக்குமா சார் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால்?
chances are there will get sometimes more than the insurance. கார் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன், கார் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கியிருந்தேன், காரை இன்சூர் பண்ணியிருக்கிறேன், ஃபுல்லி காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வாங்கிட்டேன். வாங்கி 3வது நாள் தெஃப்ட், கிடைக்கவே இல்லை. காம்பன்சேஷன் கேட்குறேன். காம்பன்சேஷன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் உங்களுக்கு நியூ கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஷோரூம்ல போய் கேட்டால் 3 நாளைக்கு முன்னாடி அந்த ரேட்டு, இன்னைக்கு ரேட் ஜாஸ்தி சார், 12 லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க. இப்போ கம்பெனி எவ்வளோ பே பண்ணுவாங்க கிளைம்? 12 லட்சம் ரூபா பே பண்ணி எனக்கு புது கார் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை 12 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. There is such a situation also be possible. We might have insured where we are getting more than the real amount we spend, or sometimes less than that, or sometimes we lose nothing also. இந்த 3 சினாரியோக்கும் ஜெர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் ஓன்லி இன்சூரன்ஸ் கிளைம். இன்சூரன்ஸ் கிளைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன என்ட்ரி? நார்மலாக இன்கம் ரிசீவ்டு மாதிரியான என்ட்ரி, இன்கம் ரிசீவ்டோ அல்லது ரிசீவபிளோ அது மாதிரி என்ட்ரி போடலாம். We assume all these insurance claims are still recoverable pending னு என்ட்ரி போட்டுக்கிறேன். வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் கேஷ் போட்டுக்கலாம். நான் பெண்டிங் என்ட்ரி போட போகிறேன். இல்லைனா இது வந்து பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதாவது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இந்த இது வந்து ரிசீவ்டாக வச்சுக்கிறேன், வச்சிருக்கிறேன். Now entry for this, இந்த assets ஓட claim 1.2 lakhs வந்துருக்கு இல்லையா பெண்டிங். அப்போ என்ன என்ட்ரி? ஓகே, இன்சூரன்ஸ் கிளைம் receivable, claim receivable account debit to income. என்ன income? insurance claim account, value being 1.2 lakhs, வர வேண்டியதை காட்டிலும் ஜாஸ்தியாக வந்திருக்கு, வெரி ஹாப்பி தென். வராத வேண்டியதை காட்டிலும் ஜாஸ்தியாக வந்திருக்கு, ஹாப்பி தென். And for the first one, it is assumed to be received. அப்படின்னா என்ன அர்த்தம்? We get the money, cash or bank account debit, cash or bank account debit to insurance claim. The value being only 80,000 rupees. So abnormal loss may happen for goods or assets or consumable. For whatever it may be, it may happen. Is that clear? Insured ஆகவும் இருக்கலாம், uninsured ஆகவும் இருக்கலாம். ஒரு சின்ன வேரியேஷன்ஸ், if you are aware about the final accounts இல்லையா, மேக்ஸிமம் காமர்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தெரியும், ட்ரேடிங் அண்ட் P&L account and balance sheet. அது வரும்போது இந்த சம் எப்படி மாறப்போகுது, we'll see that now. Those who have not studied the final accounts, keep pending. You can link with the final accounts chapter. இது வரைக்கும் clear ஆயிடும். அடுத்த பார்ட் நடத்தும் போது இது எப்படி வரப்போகுது நல்லா கவனிங்க. I am going to deal with this one alone. இன்சூரன்ஸ் பத்தி கவலைப்படாமல் இந்த கண்டென்ட்டை மட்டும் நான் பேச போறேன். Okay. While preparing final accounts, what happens? Okay, you prepare trading and P&L account and balance sheet. Am I right? அப்ப abnormal loss purchases இருக்குல்ல, எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? abnormal loss and purchases account எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? You have to understand the logic, right? Where it can be transferable. Purchases will be adjusted in the purchase account and trading account. Okay, இந்த மாதிரி போட்டுக்கிறேன். Trading and P&L account. Okay, first part is the trading account, second part is the P&L account. If we have purchases here, from there subtract abnormal loss, value being 10,000, or you can show that abnormal loss in credit side of the trading and P&L account at the value of loss. Purchases போட்டாச்சு, எதில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? purchases வந்து abnormal loss என்ன பண்ணுவீங்க? should be transferable to P&L account. nominal accountல எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? ஸோ இது வந்து abnormal loss பதிலா இந்த மாதிரி கூட வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். purchases lost அப்படின்னு போட்டுக்கலாம், 10,000 rupees. abnormal loss வரும்போது trading and P&L accountல
abnormal loss அப்படினு நம்ம போடணும். That will be named as abnormal loss. Okay. Trading accountல credit side ல போட்ட 10000 க்கு என்ன பேரு? I am subtracting from the purchases. I am subtracting from the purchases. P&L accountல debit side ல போட்டதுக்கு என்ன பேரு? Loss. Loss should be borne by me debiting it, right? So that's a logic behind. That's a logic behind. அப்ப இதுக்கு journal entry போடும்போது எப்படி வருது அப்படி சொன்னாக்க நார்மலா journal entry வந்து abnormal loss account debit to purchases, and next one being this abnormal losses debited to the P&L account, அதுக்கான entry P&L account debit to abnormal loss. That is the entry. First entry being the transaction entry, and this entry is all about transfer entry. I had to explain you the kinds of entries. If you club these two, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? abnormal loss account debitum creditum cancel ஆயிடுச்சு அப்படி சொன்னாக்க final entry என்னது? P&L account debit to purchases. So that's how we can get the final entry. Abnormal loss அப்படிங்கறதே நான் final accounts போடும்போது தான் கண்டுபிடிச்சேன் சார். அப்படியா? அப்ப இந்த மாதிரி நீங்க entry போட்டுக்கலாம். You can pass the entry this way. ஆனா எல்லா புக்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னாக்க இந்த purchases அப்படிங்கறத purchases ல சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? அல்லது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல போனோமா இல்லையா? அது பதிலா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? இத டைரக்டாவே abnormal loss னு வார்த்தையை யூஸ் பண்ணிடுவாங்க. purchases எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லையா? அதனால ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். purchasesக்கு பதிலா ட்ரேடிங் அக்கவுண்ட்னு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. purchases யூஸ் பண்ணலாம், abnormal loss னு யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல போடும்போது P&L account, இந்த இடத்துல போடும்போது ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படிங்கிற என்ட்ரியும் போடலாம், அல்லது நான் இப்ப சொன்ன ஃபைனல் என்ட்ரியாவும் நீங்க திங்க் பண்ணி போட்டுக்கலாம். So in the case of abnormal loss பொறுத்த வரைக்கும் this is the final entry. P&L account debit to purchase. P&L account அந்த last debit ஆகும், purchase வந்து subtract பண்ணிக்கணும். Clear? Final entry. Now what happens in case of assets, sir? What happens in case of assets? Assetsல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது நமக்கு. ஓகே, நீங்க இதுக்கு ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் போடுறீங்க. You are preparing the trading and P&L account and then balance sheet. The trading and P&L account என்ன ஆயிடுச்சு? abnormal loss should be, what is journal entry for that? Abnormal loss should be transferable to the P&L account. அதுக்கான entry P&L account debit to abnormal loss, value being 1 lakh. So as per this one, abnormal loss is now debited in the P&L account 1 lakh, bracketல asset lost னு போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல உங்களுடைய assets 1 lakh னு இருந்திருக்கும், அது லாஸ் பண்ணதுனால just similar to the depreciation you have to subtract this. depreciation அனுபவிச்சுட்டு லூஸ் பண்ணீங்க, இது கேர்லெஸ்னால மிஸ்யூஸ் பண்ணதுனால லூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆகும்போது ரெண்டுமே லாஸ் தான் எனக்கு. அது எக்ஸ்பென்சஸ், இது லாஸ் னு சொல்லலாம். So ultimately 0 will be the assets value in the books. Is that clear? And in case of consumables, sir, in case of consumables, how to handle this? Okay, how to handle this? Consumable க்கு வரும்போது trading and P&L account as well as balance sheet. How do you pass the entry? Abnormal loss should be debited to the P&L account. Am I right? So அதுக்கான entry profit and loss account debit to abnormal loss, that value being 2000. Usually stationery என்ன பண்ணுவீங்க year endல? That should be transferable to the P&L account only, no? That should also be transferable to the P&L account. அப்ப அது என்ன பண்ண போறீங்க? Stationery account debit to P&L account. Usually all the nominal accounts transferable to the P&L account. Okay, you link this with the final accounts preparation. இப்போ இதை சம்மரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா P&L account tally item stationery to abnormal loss. Stationery will also comes in the stationery. இந்த மூணையும் கிளப் பண்ணும்போது stationery cancel ஆயிடுச்சு, abnormal loss cancel ஆயிடுச்சு, P&L account cancel ஆயிடுச்சு.
So it will not be shown anywhere in the final accounts preparation. In case of consumable abnormal loss வரும்போது ஜஸ்ட் இயர் எண்ட்ல கண்டுபிடிச்சோம்னா அது அக்கௌண்ட்ல வராம போறதுக்கு வாய்ப்புகள் என்னன்னா இதான் காரணங்கள். ஏன்னா எல்லாமே மியூச்சுவலா கேன்சல் ஆயிடுது. we never know about the abnormal loss situation in the case of consumable. ஸோ ப்ரிடாமினா இப்ப ஜர்னல் என்ட்ரிங்கிற ஆங்கிள் பார்க்கும்போது இந்த மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. குட்ஸ் டேமேஜ் ஆச்சா, அப்நார்மல் லாஸா, அசெட்ஸ் அப்நார்மல் லாஸா, கன்சியூமபிள் அப்நார்மல் லாஸா. கன்சியூமபிள் அப்நார்மல் லாஸ்னா அப்நார்மல் லாஸ் டு த கன்சியூமபிள்ஸ். அசெட்ஸ் சொன்னால் அப்நார்மல் லாஸ் டு அசெட்ஸ், குட்ஸா இருந்துச்சுன்னா அப்நார்மல் லாஸ் டு பர்ச்சேசஸ் நம்ம போட்டுக்கலாம். ரைட். இதே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி வரும்னு சொன்னால் குட்ஸா இருந்தால் ட்ரேடிங்ல கிரெடிட் சைட்லையும் பிஎன்எல் டெபிட் சைட்லையும் போடணும். ஷார்ட் கட் இதுக்கு வந்து இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஹியர் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல இங்க அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்லி டெபிட் கிரெடிட்லையும் அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்லி இதை டெபிட் சைட்லையும் நீங்க போட்டுக்கலாம். இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக் ஹியர். இன் கேஸ் ஆஃப் அசெட்ஸ் ஒன்லி இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவீங்க. இதுக்கு வரும்போது ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல என்னன்னு போடுவீங்க? டெபிட் சைட்ல அப்நார்மல் லாஸ்ன்னு போடுவீங்க. அப்நார்மல் லாஸ் ஆஃப் அசெட்ஸ். இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட்ல இருந்து அந்த அசெட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். தட்ஸ் ஆல். But when it comes to the consumable, no entry requires. Is that clear? Come on, make a note of it. So with that, journal entry எப்படி இருக்கும்? Okay. இப்ப stationery purchased for rupees 1000. What is the journal entry? Stationery account debit to cash. அதாவது யூஸ்வலா ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தால் ஆக்ஷன் வேர்டை விட்டுணும். ஆக்ஷன் வேர்டை விட்டுட்டு மிச்சம் இருக்க ரெண்டு ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்குறோம். ஸ்டேஷனரி ஒன்று, அமௌண்ட் ஒன்று. ஸ்டேஷனரி அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா, பர்சனல் அக்கௌண்டா? ஸ்டேஷனரி real account, or you can name it as nominal account. There is no any harm in that. 1000 rupees அப்படிங்கிறது real account. real account rule என்ன சொல்லுது? debit all expenses and losses. அப்ப stationery வந்து real account வந்து debit what comes in. So stationery உள்ளார வருது, அதனால நம்ம இதை debit பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும். Okay. Cash goes out. Credit what goes out. அதனால நம்ம இதை கிரெடிட் பண்றேன். Any doubts here? Debit and credit. சார் இதை நாமினல் அக்கௌண்ட் சொல்லாமே அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆமாங்க, நாமினல் அக்கௌண்ட் கூட சொல்லலாம். ஆஸ் பர் த நாமினல் அக்கௌண்ட் ரூல் ஸ்டேஷன் நம்ம என்னவா ட்ரீட் பண்றோம்? எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்றோம். எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணும்போது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், அப்போ கூட இது டெபிட் தான் வரப்போகுது. நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ தேர் இஸ் நோ எனி ஹார்ம் இன் தட். ஸோ what about the journal entry for closing stock? Closing stock இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன entry? What is the journal entry for the closing stock? என்னங்க ஆன்சர் சொல்லுங்க. What is the journal entry for closing stock? What is the journal entry for gross profit, net profit, etc.? அப்ப இதுக்கெல்லாம் என்ன என்ட்ரின்னு நம்மளால சொல்ல முடியல. இந்த மாதிரி you are aware about that the closing stock is a real account. As per the real account, debit what comes in, credit what goes out. கொஸ்டின் வந்து closing stock வந்திருக்கா போயிருக்கா? அங்கே தான் சார் இருந்திருக்கு, வரவும் இல்லை போகவும் இல்லை. ஸோ அப்போ அது ரியல் அக்கௌண்ட். ஹவு கேன் வி ஹேண்டில் திஸ்? GP. Now understand that this set is called event. This set is called event, and this one is called transactions. Is that okay? நம்ம பார்க்குற அந்த டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ட்ரி போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஈவெண்ட்டுக்கு என்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணல, டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ண முடியல. டிரான்ஸ்ஃபர் க்ளோசிங் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரிக்கு யூஸ் பண்ண முடியாது.
ஓகே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை சரி பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிக்கு இது யூஸ் பண்ண முடியாது. சரி பண்றோம், தப்பு டெபிட்ல போட வேண்டியதை கிரெடிட்ல போட்டாங்க. அப்ப கிரெடிட்ல தப்பா போட்டாங்க இல்லையா, அதை கேன்சல் பண்றதுக்கு டெபிட் பண்ணுங்க, டெபிட்ல போட வேண்டியதுக்கு ஒரு டெபிட் போடுங்க, நியூட்ரலைஸ் பண்ணிட்டு புதுசா போட போறோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா இந்த அக்கௌண்டிங் என்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிரான்சாக்ஷன் தான் ஆக்ஷன் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். நான் செஞ்சேன், நீங்க வாங்கிக்கிட்டீங்க, நான் வித்தேன், நீங்க வாங்கிக்கிட்டீங்க, அல்லது நீங்க கொடுத்தீங்க, நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கும்போது அதுக்கான பண வேல்யூ இருந்துச்சுன்னா, மணி வேல்யூ இருந்துச்சுன்னா, we can pass the entry which is called transaction entry. Event is nothing but result of a transaction. Result of a transaction. Event என்ன அர்த்தம்? Result of a transaction. நீங்க purchase and sales பண்ணீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய transaction. அந்த டிரான்சாக்ஷன்ல வந்த முடிவு ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஓகே, ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் ஈவென்ட். கிளியர்? ஸோ அப்ப இந்த ஈவெண்ட்டுக்கான என்ட்ரிஸ் எப்படி போட போறது அப்படின்னு சொன்னாக்கா, இது எல்லாமே வந்து நம்ம க்ளோசிங் என்ட்ரிஸ்ல கொண்டு வர போறோம். those things will come under closing entries. Clear? You are aware about that accounting cycle, isn't it? In accounting cycle, we usually record the journal entries for CBT, cash business transaction. Cash ala measure பண்ணக்கூடிய business related transaction க்கு நீங்க journal entry எழுதுவீங்க by applying the rules. This is called transaction entry. இந்த journal entry ல இருந்து ledger posting பண்ணுவீங்க. இதுக்கு entry கிடையாது. டெபிட் சைடுல இருக்கா டெபிட் சைடுல எழுதுங்க, கிரெடிட் சைடுல இருக்கா கிரெடிட் சைடுல எழுதுங்க. அசெட்ஸ் எல்லாம் டெபிட் சைடுல இருக்கும். அந்த கன்சர்ன் அசெட்னு ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல டெபிட் சைடுல எழுதிடுவீங்க. ஜஸ்ட் குரூப்பிங். அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நதிங் பட் சம்மேஷன், சம்மரி. நீங்க இருக்கிற எல்லா அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், பார்ட்டி நேம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பேர் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்ச பிறகு யூ ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஹியர். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு மூணு பிளாக்கா பிரிக்கிறோம். ஒன் இஸ் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் பீயிங் த பேலன்ஸ் ஷீட். நவ் இந்த ட்ரேடிங், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல எதெல்லாம் அக்கௌண்ட் கமான், வாட் ஆர் கால்ட் அக்கௌண்ட் ஹியர்? இந்த மூணுல எதெல்லாம் அக்கௌண்ட்? ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L account, balance sheet is not an account, it's a statement sheet. அப்படின்னா உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் போட்டது எல்லாமே வந்து என்னது, ஒரு சம்மரி இல்லையா? இந்த வருஷம் ஃபுல்லா எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம் ஒரே லைன்ல இருக்கு, எவ்வளவு ரெண்ட் கொடுத்தோம் ஒரே லைன்ல இருக்கு. ரெண்ட் கொடுக்கும் போது எல்லாமே ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். மாசத்துக்கு ஒரு முறை ரெண்ட் கொடுக்குறீங்கன்னா 12 மாசத்துக்கு 12 முறை ரெண்ட் கொடுத்துருப்பீங்க, 12 முறை என்ட்ரி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் குரூப்பிங் பண்ணது லெட்ஜர். அந்த லெட்ஜர் எல்லாமே குரூப்பிங் பண்ணதான் சம்மரி, தட் இஸ் கால்ட் ட்ரையல் பேலன்ஸ். சாலரி, ரெண்ட் பெய்டுன்னு ஒரு வருஷத்துக்குரிய ரெண்ட் பெய்டு ஒரே லைன்ல இருக்கும். இந்த ரெண்ட் எதிர்காலத்துல பலன் இருக்கா? we don't have any use beyond this year, it is expired, we enjoyed அப்படின்னு சொன்னாக்கா இது expenses will be transferred to the P&L. எங்க போயிடணும்? P&L கொண்டு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, இஃப் யூ மைட் ஹவ் ப்ரிப்பேர் a ட்ரையல் பேலன்ஸ், அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைட்ல என்னன்னு இருக்குன்னா ரெண்ட்னு இருக்கும். இந்த ரெண்ட் வந்து எங்க போயிடணும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபரபிள் டு P&L அக்கவுண்ட். என்ட்ரி என்னது? இதுக்கான என்ட்ரி என்னது? ஓகே, டிரான்ஸ்ஃபரிங் ரெண்ட் டு P&L அக்கவுண்ட். am I right? ரெண்ட் டு P&L அக்கவுண்ட். வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? ரெண்ட் டெபிட்ல இருக்குப்பா, டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு என்ன அர்த்தம்? இந்த டெபிட்ல உள்ளது கேன்சல் பண்ண போறோம்னு அர்த்தம். அதை கட் பண்ணிட்டு இதை கிரெடிட் பண்ணுங்க, இதை டெபிட் பண்ணுங்க. அப்ப ஜர்னல் என்ட்ரி P&L அக்கவுண்ட் டெபிட் டு ரெண்ட் அக்கவுண்ட். டிரான்ஸ்ஃபர் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த அக்கவுண்ட்ல இருக்கோ டெபிட்டா கிரெடிட்டா, டெபிட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதை கிரெடிட் பண்ணுங்க, 0 ஆயிடும். இஸ் தட் ஓகே? See, we have so many small boxes. Okay, so many small boxes, isn't it? ஒன்னு ரெண்ட், இன்னொன்னு வந்து இபி, இன்னொன்னு கேரேஜ், இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட், வாட் எவர் இட் மே பி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடுல இருக்கும். இதெல்லாமே குட்டி பாத்திரமா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எங்க கொண்டு போய் போட போறேன்? காமனா இருக்கக்கூடிய பெரிய பாத்திரத்துல கொட்ட போறேன். அப்படி வச்சுக்கலாமா?
அப்ப இதுல தீரணுமா இல்லையா? எப்ப தீரும்? டெபிட் சைடுல இருக்கு, அது தீக்கணும்னா கிரெடிட் பண்ணுங்க தீரும். அப்ப அது எங்க போயிடும்? P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல போயிடும். சோ இங்க போட்டு, இங்க ஏற்கனவே 100 ரூபாய் இருந்துச்சு, அப்ப இந்த 100 ரூபாய் இங்க போட்டுட்டு இந்த 100 ரூபாய் தூக்கி இங்க கொண்டு போய் போட்டுருங்க ரெண்ட். இங்க ஏற்கனவே 100 ரூபாய் பேலன்ஸ் இருந்துச்சு, யூசுவலா ரெண்ட்ங்கிறது டெபிட் பேலன்ஸ் தானே. சோ ரெண்ட் அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த லெஜர்ல ரெண்ட் டெபிட் சைடுல இருக்கும். கிரெடிட் சைடுல 100 ரூபாய் போட்டு அது P&L அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு இங்க கொண்டு வந்து P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல போட்டேன். So rent account becomes 0. Now we have that amount available in the P&L account. அதே சமயத்துல ஒரு அசெட் இருக்கு, இந்த அசெட் உடைய வேல்யூ எங்க இருக்கும்? அதோடைய வேல்யூவும் 100,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடுல தான் இருக்கும். அதுவும் டெபிட் தானே. இது எங்க போகும்? டெபிட் சைடுல போகுமா? இது போகாது. ஏன் போகாது? This payment for assets will have more than 1 year's life. அப்படின்னா அதை அப்படியே வச்சிருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டீங்கன்னா அது பேர் பேலன்ஸ் ஷீட். தட் பேலன்ஸ் ஷீட். Balance sheet is not the account, so we don't pass a transfer entry for any items appearing in the balance sheet. Asset இருந்தாலும் சரி, liabilities இருந்தாலும் சரி, balance sheetல appear ஆகும்போது அதுக்கு journal entries தேவை இருக்காது. அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து நாமினல் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு பேரு. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி அப்படிங்கிறது டெபிட் சைட்ல இருந்தால் அதை கேன்சல் பண்ணுறது கிரெடிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணுமோ அதை போய் டெபிட் பண்ணுங்க. கிரெடிட் சைட்ல இருந்தால் அதை டெபிட் பண்ணுங்க, அது எங்க போய் சேரணுமோ அங்க கிரெடிட் பண்ணுங்க. உல்டாவா பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து வேற we don't have any other logics. And this balance sheet will have a summary of what the trading account உடைய balance in the GP, that GP is transferred to the P&L account, P&L account ல இருக்கிற net profit transferred to the balance sheet. That also be considered as a transfer entry. That also be considered as transfer entry. Now in the balance sheet la irukliya pending value, whatever the pending value you have will be the opening values for the next year. அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரியா போடுவோம். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா debit all assets and credit all the liabilities. That's a logic we have. Debit all expenses and credit all the liabilities and the capital. So இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Assets account debit to liabilities account to capital account போட்டோம் இல்லையா, that is called opening entry. Opening entry. So you now understood the transfer entry, opening entry. Closing entry அப்படிங்கிறதும் transfer entry மாதிரியே தான் இருக்கும். லைக் இந்த ஐட்டத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, that is called transfer entry as well as closing entry. both are more or less same தான். ஆனா இங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாக்க, ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, இது மட்டும் க்ளோசிங் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி will have more applications. இது மட்டும் இல்ல, வேற எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்னருக்கு 1 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க, ஓகே, அல்லது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்றோம், அதுவும் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் மாத்துறீங்கன்னா அது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். தட் இஸ் நாட் ஃபாலிங் அண்டர் க்ளோசிங் என்ட்ரி. ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். டிரான்ஸ்ஃபர் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. சி உடைய கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சி இறந்து போயிட்டார். அப்ப ஏபி சேர்ந்து என்ன சொல்றாங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னா, சியோட பையன் டி வந்துட்டு நான் பார்ட்னரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேனே, எங்க அப்பாவுடைய சொத்தை எனக்கு மாத்தி கொடுத்துருங்களேன். அப்ப now C's capital is transferred to his son D's capital. கேபிட்டல் கிரெடிட்ல தானே இருக்கும், அதை கேன்சல் பண்றதுக்கு டெபிட் பண்ணுங்க, அதுக்கு பதிலாக இப்ப யாருக்கு போய் சேர்ந்துச்சோ அவரை கிரெடிட் பண்ணுங்க. C's capital account debit to D's capital. இதுவும் transfer entry. This is also transfer entry. Hopes you could understand what is called transfer entry. அப்ப ஃபைனல் ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதும் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா க்ளோசிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். இது டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் கூட, இது தவிர மற்ற விஷயங்களும் இருக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படின்னு சொன்னாக்க, இந்த இயர் எண்ட்ல சில ரெக்கார்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ஓகே, unadjusted, some records unadjusted are not shown. For example, salary இருக்கு இல்லையா, salary payable, okay, on 5th of next month ன்னு சொல்றாங்க, next month. அப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து 1/1/2023 ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இயர் எண்டுங்கிறது என்னது, 31st March 2023. இவருக்கு சேலரி ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கலாம். So we assume that his salary being 50,000 rupees.
ஜனவரி மாசம் சம்பளம் அவருக்கு எப்ப கிடைக்கும்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகே, ஜனவரியோடைய சேலரி அவருக்கு பிப்ரவரி 5th கிடைச்சிருக்கும். 5th பிப்ரவரி கிடைச்சிருக்கும். பிப்ரவரி சேலரி 5th மார்ச் கிடைக்கும். மார்ச் மாச சேலரி 5th ஏப்ரல்ல கிடைக்கும். நான் அக்கௌண்ட்ஸ் என்னைக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும்? நீங்க 31st மார்ச் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அன்னைக்கு பேமெண்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்க்கு நம்ம லாஸ்ட் மந்த், அதாவது மார்ச் மாசம் கொடுக்க வேண்டிய சேலரி கொடுக்காம இருந்திருப்போம். என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் வருது, வீட்டில் ரீடிங் பண்ணிட்டு உங்களுக்கு பில்லு கொடுத்துட்டாங்க. என்னைக்கு பேமெண்ட் சொல்லுவாங்க? மினிமம் ஒரு 15 days 20 days டைம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 25th மார்ச் அன்னைக்கு ரீடிங் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கட்ட வேண்டியது என்னைக்கு அப்படி சொன்னாக்க 25th ஏப்ரல்ல. அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் ஆயிருக்காது. நீங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ கேஷ் புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் ஆயிருக்காது. ஆனால் அது பேமெண்ட் வர வேண்டியது தானே, அவுட்ஸ்டாண்டிங் தானே. ஸோ நவ் யூ ஹேவ் டு பாஸ் ஏ என்ட்ரி, அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி பண்ணுவீங்க? எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் எலக்ட்ரிசிட்டி பில். இந்த கேஸ்ல வந்து சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 50,000 rupees. அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா அந்த வருஷத்துக்குடைய உண்மையான செலவு எனக்கு தெரியாது. அந்த வருஷத்துக்குரிய உண்மையான செலவு தெரியாது. வாட் இஸ் த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் 2023 பிகாஸ் ஆஃப் திஸ் எம்ப்ளாயி? சார் 50 50 2 50 1 லட்சம் ரூபாய் தான் சார் செலவாயிருக்கு. 3வது மாசம் வேலை செஞ்சுட்டான்ப்பா, தரல அப்படின்னா அது செலவு இல்லாம ஆயிடுமா? ஹோட்டல்ல போயிட்டீங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆர்டர், நீங்க இன்னும் சாப்பிடல. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன செலவாச்சு? என் பாக்கெட்ல அப்படியே ஃபுல் அமௌண்ட் இருக்கு. அதான் வந்துருச்சே, நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பில்லு கொடுத்து தானே ஆகணும். தென் தட் becomes outstanding. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ்? 1000 ரூபாய், நீங்க 300 ரூபாய் ஆர்டர் பண்ணிட்டீங்க. நான் சாப்பிடவே இல்லையா சார், நான் எப்போ எழுந்துச்சு முடியாது. பாத்துங்க, சப்போஸ் அந்த சர்வர் குண்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியா அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா கட்டிட்டு வந்துடணும். ரைட், வெரி சிம்பிள். ஸோ அதனால இல்லைன்னா முதுகுல டீனை கட்டிடுவாங்க. ஸோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 1000 கிடையாது. The moment you order, your money is only 700. 300 is supposed to be payable. Is that okay? I want to know what is the actual expenses as on that day. அதனால ஏதாவது சில விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகாம இருந்தால் அது ரெக்கார்ட் பண்றதுக்கு பேரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஸோ யூஸ்வலா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல எல்லாமே வரும். நம்ம ஒவ்வொரு மாசம் முடிச்சு 5ஆம் தேதி தான் கொடுப்போம்னு சொன்னோம்னா கரெக்டா அது எல்லாமே மந்த் எண்ட்ல, அந்த இயர் எண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அண்ட் தப்பா போட்டுட்டாங்க, அப்ப அதை எப்படி சரி பண்றது? தட் இஸ் கால்ட் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறாங்க, வாங்கினது வந்து அசெட்டை வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணிட்டார்? பர்ச்சேசஸ் போய் டெபிட் பண்ணிட்டார். அசெட்ஸ் வாங்கியிருந்தா அசெட்ஸை டெபிட் பண்ணியிருக்கணும். அசெட்ஸுக்கு பதிலாக பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணிட்டாங்க. அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் எனி அசெட்டை, சாரி எனி குட்ஸ் ஃபார் சேலை அவர் போய் அசெட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணி வச்சிருப்பார். இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இல்ல 2+2 5 போட்டு விட்டார். இந்த மாதிரி தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு என்ட்ரி போட்டோம்னா தட் இஸ் கால்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் வி ஹேவ் இன் அவர் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். இஸ் தட் ஓகே? கம் ஆன், make rupees 1 lakh, entry being cash account debit to capital, cash account debit to capital 1 lakh. And business commenced with the capital also the same way, cash account debit to capital. Okay, value being 6 lakhs. 6 lakhs. Business commenced with the bank deposits 1 lakh. So here the journal entry being bank account debit to capital, the value being 1 lakh. Singer introduced 1 lakh by cash and 50,000 by stock. So fourth entry being cash account debit as well as the stock account debit to capital. Cash account being 100,000, stock account being 50,000, to capital being 150,000. 150,000. Is that okay? And fifth one being Singer commences business with the following assets and liabilities: cash, stock, furniture and loan. ஒரு negative value இருக்கு. So the journal entry being cash account debit and stock account debit, furniture account debit and to loan. So the value for cash being 5,000, furniture being, stock being 10,000, furniture being 10, 25,000, and where there is a loan of ₹5, net value will be his capital. So capital being 20,000 rupees. And sixth entry being Singer introduced further capital ₹10,000. Again capital only. So cash account or bank account as specifically not stated, is your choice. Cash account debit to
capital, this value being 10,000 rupees, and seventh one being Singer was carrying on business in books publications. ஏற்கனவே book publications business பண்ணிட்டு இருக்கிறார், and his assets were cash at bank, cash in hand, எல்லாமே ஒரு செட் ஆஃப் அசெட்ஸ் இருக்கு. இது வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண பிசினஸ் கிடையாது, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் கேரி ஆயிட்டு வருது. அப்படின்னா you have to pass opening journal entry. இது பேர் தான் opening entry, right? All the assets debited, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நம்ம கொண்டு போறோம். All the assets debited, liabilities credited, difference between these two will be your capital. So bank 35,000 rupees, 35,000 rupees, cash 3,700 rupees, furniture debit 45,300, as well as stock 3,51,000, 3,51,000, எல்லாமே thousandsல போட்டுருக்கு, 3 zeros கட் பண்ணிக்கிறேன். Amounts due from Alex. Alex கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. Alex is my debtor, so debit him. Alex account debit, the value being 15,000, and Beam, from Beam also we need to recover this amount, also a debtor, value being 15,000, 16,000 rupees, and he owed 1 lakh to Mrs. Singer. அப்ப இது loan இல்லையா, Mrs. Singer கிட்ட இருந்து வாங்கின loan வந்து 1 lakh 100,000 rupees, and to Charan கிட்ட இருந்து வாங்கின loan ஒரு 26,000 இருக்கு. So to Charan, the difference between the assets and liabilities is the capital. To capital, how much is that? 3,40,000 rupees. So we got the answer for capital. Now, in case of drawings, the entry will be just reverse. For personal use, the entry for the eighth one here being drawings account debit to cash. எல்லாமே ஷார்ட்டா எழுதுறேன், ஏற்கனவே கான்செப்ட்ஸ் டீடைலா பேசினதுனால. So the value being 25, you just correct your answers. Ninth being cash paid for household expenses. தன்னுடைய வீட்டுக்காக பணம் போனாலும் drawings தான். So drawings account debit to cash, the value being 10,000 rupees, and then 10th goods taken by owner for personal purpose. ஓனர் எடுத்துக்கிறார் அப்படினாலும் drawings தான், ஆனா goods எடுத்துக்கிறதுனால cash கிடையாது, அது பதிலா two purchases போடணும். எப்பொழுதுமே ஓனர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா சேல் பிரைஸ்ல போட வேண்டிய அவசியம் இல்லை, we have to write only at cost. So drawings account debit to purchases, the value being 10,000 rupees, and 11th one being withdrawn from bank 35,000 for personal use. வீட்டுக்காக போயிடுச்சுனாலே அது drawings தான். So drawings, but cash boxல இருந்து எடுக்கல, bankல இருந்து எடுத்துக்கிறார். So to bank, so I have to credit the bank account here, the value being 35,000. So I just skip the 3 zeros, right? எக்ஸாம்ல இந்த மாதிரி 3 zeros skip பண்ணி போடலாமா சார்? கட்டாயமா போடலாம், பட் மேல எழுதும் போதே rupees in thousands எழுதிருங்க, எழுதிட்டு நீங்க கேரி ஆன் பண்ணிக்கலாம். allowed this one. And 12th, car of rupees 10 lakhs with its unsettled bank loan 4 lakhs is taken by the owner. பிசினஸ்க்காக ஒரு கார் வாங்கி இருக்கிறாங்க 10 லட்சம் ரூபாய், அதுக்கு லோன் ஒரு 4 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்கு. திடீர்னு பிசினஸ்க்கு அந்த அசெட் தேவைப்படல, ஓனர் என்ன பண்றாரு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன், என்னோட சொந்த பர்பஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், அவர் எடுத்துட்டு போறாரு. சோ எப்படி அசெட்ஸை லோனோட பிசினஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரோ அதே மாதிரி அசெட்ஸை தனியாகவும் எடுத்துட்டு போகலாம், சொத்து பிளஸ் அதோட லோனும் சேர்த்து கூட டிராயிங்ஸ் பண்ணிக்கலாம். So here the drawings being assets as well as loan both put together, twin, the ரெண்டு சேர்ந்து இருக்கு. அப்ப என்ன என்ட்ரி வரும்? drawings account debit, loan actually credit side ல இருக்கும், அது இப்ப வெளியே போறதுனால அதை டெபிட் பண்ணி ஆகணும். So loan account debit, and to car. So அவர் எடுத்துட்டு போன காரோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய், ஆனா அதனால லோனும் சேர்ந்து வெளியே போயிடுச்சு 4 லட்சம் ரூபாய். அப்படின்னா ஓனருக்கு drawings அப்படிங்கிறது எவ்வளவுதான் அப்ளிகபிளா இருக்கும்? 6 lakhs தான் அப்ளிகபிள். So with that, capital and drawings over. Now in case of the amount deposited into the bank as well as withdrawal from the bank, how can we pass the journal entry? So we are going to see one after one here in detail. So now bank deposits, open a bank account with the SBI for rupees 35,000. So 13th one, bank account open பண்றாங்க. அப்ப bank to cash, bank account debit to cash, the value being 35,000, and 14th being deposited 6 lakhs into the bank,
bank account debit to cash, the value being 6 lakhs or 600,000 rupees in thousands. So in the mari potukaren rupees in thousands. This way also accepted. 15. Check received for rupees 50,000 from debtor and deposited into the bank account in the same date. Check வாங்கி உடனே deposit பண்றாங்க, data bank account லே போட்டுக்கலாம். 15th being bank account debit to debtors. And the check கொடுத்தது debtors, so to debtors account. This value being 50,000 rupees. And 16th one being withdrawn from bank rupees 10,000, withdrawn from bank. Okay, so cash பணம் வெளியே வருது, எங்க cash வந்து business உடைய cash box க்கு வருது, so cash account debit to bank, this value being 10,000 rupees. And 17th being withdrawn from bank for 10,000 for office use, the same entry தான், அதுவும் same entry தான், so cash account debit to bank. The value being 10,000 rupees. Office use இருந்தா ஒன்னும் சொல்லாம எடுத்துட்டு வராருன்னா அது பிசினஸ்க்கு தான், ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாருன்னு சொன்னா அது டிராயிங்ஸ்ல வரும். So 18th being check received for rupees 10,000 from debtor but deposited into the bank after 2 days. 2 நாளைக்கு அப்புறம் டெபாசிட் பண்றாங்க அப்படினாக்க செக் வரும்போது அதை கேஷா ட்ரீட் பண்ணுங்க, அதை டெபாசிட் பண்ணும்போது கேஷ் பேங்க்குக்கு போன மாதிரி ட்ரீட் பண்ணலாம். So 18th entry being cash account debit to debtors. இந்த கேஷ் கொண்டு போய் டெபாசிட் பண்ணும்போது, இந்த செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஓகே, 10,000. பட் சம்டைம்ஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் கேஷ் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் செக் இன் டிரான்சாக்ஷன் நீங்க எழுதிக்கலாம். செக் இன் டிரான்சாக்ஷன், செக் இன் ஹேண்ட் அக்கௌண்ட்னு போடலாம். பட் ரொம்ப ரேர், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி சில பேர் போடுவாங்க, நாட் ரெக்வயர்ட். ஸோ யூ கேன் ட்ரீட் த செக் as your cash balance only. Cash அவை நீங்க ட்ரீட் பண்ணலாம், தப்பு இல்லை. Purchase of assets case பார்க்கலாம். So we now deal with the purchase of assets. And the purchase of assets வரும்போது we have installation charges as well as wages, இதெல்லாமே சேர்க்கணும். ட்ரையல் ரன் டெஸ்ட் பண்றதுக்காக ரன் பண்றீங்க, அப்ப செலவாகுது, அதை நீங்க ஆட் பேக் பண்ணிக்கணும். அண்ட் அப்படி ட்ரையல் ரன்ல ஏதாவது ரெவன்யூ இருந்துச்சுன்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அதுதான் அசெட்ஸோட ஒரிஜினல் வேல்யூ. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நார்மல் பர்ச்சேஸ் அசெட்ஸ்க்கான ஜெர்னல் என்ட்ரி, பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ்க்கான ஜெர்னல் என்ட்ரி நம்ம பார்க்க போறோம். 19th, patent is purchased for rupees 2 lakhs in cash. அப்ப journal entry வந்து என்னது, we purchase the patent, so we have to debit the patent account debit to cash, the value being 2 lakhs. 20th being furniture purchased is purchased for rupees 2 lakhs in credit from Pepperfry. Pepperfry ல இருந்து furniture வாங்கி இருக்காங்க, அப்ப creditல வாங்கி இருக்காங்க இல்லையா, so furniture account debit to Pepperfry will be the answer. Pepperfry, the value being 2 lakhs. And 21st one being building is purchased for rupees 2 lakhs. So 21st building account debit to creditors. As the name is not specified, we can use the common name creditors for assets nu mind la vechikalam, which is 2 lakhs. Otherwise idha da nama sundry creditors nu solluvaanga. Goods வாங்கி விக்கிறதுனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பேர் trade debtors and creditors னு சொல்லுவோம். other than goods like assets or any other expenses இருந்துச்சுன்னா அது வந்து sundry அப்படிங்கிற வார்த்தை வரும். So 22nd வரும்போது land purchase for rupees 1 lakh by giving check for rupees 25,000 and balance at later date. So land purchase பண்ணி இருக்கிறீங்க 22, so land account debit, அதோட வேல்யூ வந்து 1 lakh. அந்த 1 lakhல நம்ம இமீடியட்டா எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க செக் மூலமா 25,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பீங் 0.25 lakhs, பேலன்ஸ் பேபிள் லேட்டர் இயர் அப்படின்னா அது வந்து கிரெடிட்டார்ஸா மாறிடுது. that value being creditors. 22nd. 23rd வரும்போது wages paid for plant installation is rupees 10,000. wages தான் பே பண்ணி இருக்கிறீங்க, ஆனா இது பிளான்ட்டுக்காக வந்துச்சுன்னா அதையும் நம்ம பிளான்ட்டா தான் கன்சிடர் பண்ணி இருக்கணும். ஸோ plant account debit to cash account is the way of passing the entry here. So value being 10,000. And 24th being plant purchase for 50,000 and also incurred 5,000, 3,000, 2,000 for installation, carriage, material for trial run. அப்ப எல்லாமே சேர்த்துக்கணும். 50 plus 5 plus 3 plus 2 60. Also brokerage paid, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். So you have to add up all these things. So 60 to 500 will be the value of the plant here. So plant account debit to cash being 62.5 thousand. 62.5.
So with that, purchase of assets category entries are over. Let's move on to the sale of assets category. Furniture costing 1 lakh sold for 1 lakh. Okay. So 25th வரும்போது இதுக்கான journal entry என்ன அப்படி சொன்னாக்க cash account debit to furniture. Okay. But we get more than its book value, right? So furniture value நம்ம 1 lakh நினைச்சோம். We sold it for 1 lakh. So no problem. Book value கே வித்திருக்கிறாங்க. No profit, no loss here. 26th வரும்போது 1 lakh மதிப்புல 120 க்கு வித்திருக்கிறாங்க. So you get more worth. So you get 1.2 lakhs for the furniture having a book value of rupees only 1 lakh அப்படின்னு சொன்னாக்க you get 20,000 rupees excess, and that 20,000 will be called as your profit on sale of furniture. Profit on sale account அப்படின்னு போட்டுக்கலாம். 27th வரும்போது நீங்க கம்மியான ரேட் விக்கிறீங்க, then it is a loss. So 27th வரும்போது cash account debit, you get only 80,000 rupees for the 1 lakh rupees worth assets. So the difference between these two is the loss on sale account. Loss on sale account debit, that value being 0.2 lakhs to furniture. This value being 1 lakh. 28th, furniture costing 1 lakh sold for 120 in credit to I&Co and brokerage paid. Brokerage paid தனியா handle பண்ணுங்க, இதை தனியா handle பண்ணுங்க. So 28th வரும்போது I&Co இல்லையா பணம் வரல, it's a credit transaction. So I&Co account debit, he is a debtor for us. என்ன debtors? Asset debtors, otherwise commonly called as sundry debtors. ஏன்னா இதுல ஒன்னோ ரெண்டோ தான் நடக்கும் அப்படிங்கறனால sundry நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். To furniture உடைய worth எவ்வளவு இருக்குன்னா 1 lakh, பட் I&Coக்கு நம்ம 1.2 lakhs சேல் பண்ணியிருக்கிறோம். அப்போ 0.2 lakhs எக்ஸஸா கிடைச்சிருக்கிறது நம்ம ப்ராஃபிட் ஆன் சேல்னு வச்சுக்கலாம். இதோட இல்ல நம்ம brokerage கொடுக்க வேண்டியதா இருக்கு. ப்ராஃபிட் ஆன் சேல், brokerage 5%. அப்போ brokerage is my expenses, so அதை நான் டெபிட் பண்ணிக்கிறேன். brokerage account debit to and cash. பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தா கேஷ், எனக்கே இன்னும் பணம் வரல, வெயிட் பணம் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ஸ்டாண்டிங் கூட போட்டுக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் brokerage கூட போட்டுக்கலாம். இது assumption தான். This is you can assume. No, both the way. நீங்க brokerage to cash னு போட்டிருந்தாலும் accepted, brokerage to outstanding brokerage னு போட்டிருந்தாலும் accepted. This value being 5% on the overall sale value. Sale value being 1.2, not the book value. என்ன வேல்யூக்கு சேல் பண்ணாங்களோ அதுக்கு 5%, which is 6,000 rupees can be taken here. And 29th being furniture purchased for rupees 1 lakh by exchanging old furniture for rupees 20,000 rupees, and book value of old furniture being 25,000. ஓல்டு ஃபர்னிச்சருடைய புக் வேல்யூ 20 இருக்கு, அதை வந்து 20,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. புது அசெட் வந்து ஒரு 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா செக் கொடுத்துறேன் அப்படின்னு இருக்கிறார். ஸோ 29th வரும்போது ஓகே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். என்ன ஃபர்னிச்சர் உள்ளார வருது? நியூ ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். அதோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 1 lakh. அண்ட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்? டு ஓல்டு ஃபர்னிச்சர் கொடுக்குறோம். ஓகே, ஃபர்னிச்சர் ஓல்டு ஒன் கொடுக்குறீங்க. அதோட புக் வேல்யூ 25 இருந்தாலும் அந்த செல்லர் வந்து இதை என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறார்? 20 தான் சார் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டார். ஸோ 20,000 rupees, I lose how much? 5,000 on that. So that is called loss on sale. So book value 25 தானே. So I have to write here 25,000. எப்போதுமே assets value should be recorded at the book value. So the difference between these two is a loss. So loss is debited here. Loss on sale or exchange. 5,000 rupees. And balance எவ்வளவு தர வேண்டியது இருக்கோ நம்ம செக்கா கொடுத்துருக்கோம் டு பேங்க். அதாவது இந்த அசெட்டோட வேல்யூ 1 lakh, அதுக்கு நான் ஓல்டு ஃபர்னிச்சர் கொடுத்தேன் இல்லையா, அதோட வேல்யூ 20,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்ட்டார். இப்போ பேலன்ஸ் 80,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. That will be the balance amount 80,000 rupees. ஆனா 20,000 ரூபாய் எடுத்துக்கிட்ட அந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ நம்ம புக்ல 25 இருக்கு. 25 புக்ல இருக்கிற வேல்யூ ஒரு 20க்கு எடுத்துக்கிட்டாருன்னா I am losing 5,000 rupees. That loss is debited here. The loss on exchange or sale, because it's not a sale exchange, right? So you can name this being loss on exchange account debit 5,000 rupees to furniture old அப்படின்னு போட்டு புக் வேல்யூ எப்பவுமே அசெட்ஸை டிஸ்கார்ட் பண்ணும்போது அதுல என்ன புக் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூல அதை ரெக்கார்ட் பண்ணோம். The amount recovered will be always compared to the book value. The difference will be either profit and loss, should be disclosed separately. Sale of assets over. Now let's go for purchase of goods purchase case. So we'll be dealing with the goods purchase case kana entry paapom. If you have any error, you can rectify yourself, right?
Now goods purchased and sold or other use அதுக்கான கேஸ் பார்க்கலாம். 30 வரும்போது ஸ்டேஷனரி மார்ட் பர்ச்சேசஸ் ஸ்டேஷனரி மார்ட் ஸ்டேஷனரி எதுக்காக வாங்குவாங்க, அதை சேல் பண்ணுறதுக்கு தான் வாங்குவாங்க. டேட்டா நீங்கள் சேல் போட்டுக்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல், பர்ச்சேஸ் தானே பண்ணியிருக்கிறாங்க. சாரி, பர்ச்சேசஸ் டு கேஷ். The value being 10,000 rupees. The value being 10,000 rupees. And purchased goods for cash. Again, this one also similar. So purchases account debit to cash. 4 lakhs rupees. 4 lakhs rupees. Purchased goods worth rupees 50,000 by cash and 30,000 by check. அப்படின்னா purchases account debit. நம்ம வாங்கின பர்ச்சேசஸ் வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், 80,000 rupees. அதுக்கான பேமெண்ட்டில் ஒரு 50,000 கேஷாக கொடுத்துட்டோம். ஓகே, இன்னொரு 30,000 rupees செக்காக கொடுத்துருக்குறோம்னா டு பேங்க் அக்கௌண்ட். த வேல்யூ பீயிங் 30,000 rupees. தென் 33 வரும்போது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் கிப்ஸ் ஃபார் கிரெடிட். கிரெடிட்டில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா பேர் வரும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு த பார்ட்டி நேம். Purchase account debit to party name to KIPS. To KIPS. Okay. That value being 20,000 rupees. Now 34. Purchased goods for 15,000 in credit. So 34 varumbodhu purchase account debit to creditors. To creditor being 15,000. Okay, and 35 வரும்போது purchased goods worth rupees 80,000 for cash and 35,000 in credit. கேஷுக்கும் வாங்கியிருக்கிறாங்க, கிரெடிட்டுக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இட்ஸ் a mixture of these two. So 35 being purchases. அதில் எவ்வளோ கேஷுக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அதுக்கு purchases to cash, எவ்வளோ கிரெடிட்டில் வாங்கியிருக்கிறாங்களோ purchases to creditors. I can club these two as a combined entry. So creditors. கேஷுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு அப்படி சொன்னாக்கா 80,000 rupees, and creditor எவ்வளோ வந்திருக்கு அப்படி சொன்னாக்கா 35,000 rupees has come. So if I add up these two, the purchases value being 1,15,000. 35. Now 36. In 36, purchased goods worth rupees 40 for cash and 45,000 on account. On account சொன்னாலும் credit the similar entry here. So purchases account debit, purchases account debit, and to cash being 40,000 rupees. Another 45,000 rupees is nothing but on account. So party's name will come. If the party's name is missing, then common name creditors will come here. So 45,000 rupees. The total value of purchases being 85,000. Total value of purchases being 85,000, and 37 being purchase of goods from SSA of the list price of rupees 1 lakh. He allowed 10% trade discount, 5% cash discount was allowed for quick payment. We assume this 10% is trade discount. அது அக்கௌண்ட்லேயே வரக்கூடாது. 1 lakhல 10,000 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா only 90,000 rupees. We assume the sales is in credit. நாளைக்கு அந்த பணத்தை பேலன்ஸ் இமீடியட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அர்லி பேமெண்ட்டுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அது பேர் கேஷ் டிஸ்கவுண்ட். தட் வில் பி அக்கௌண்டட், ரைட்? ஸோ எடுத்தோம்னா சேல்ஸுக்கு என்ட்ரி போடும். கிரெடிட் சேல்ஸ் அஷ்யூம் பண்ணிட்டு ஒரு 1 or 2 daysல அந்த பணத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். பணத்தை கொடுக்கல, லேட்டர் டேட்ல தான் கொடுத்துருக்காருன்னா ஃபுல் அமௌண்ட் அவர் கொடுத்தாகணும். So as per that logic, நீங்க இந்த மாதிரி என்ட்ரி போட்டிருந்திருக்கலாம். Purchases account debit, the value being 90. கட்டாயமா ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல வரவே கூடாது. நீங்க எழுதும் போது ஒன்லி 90 தான் எழுதியிருக்கணும். Purchases account debit to creditors. இந்த கிரெடிட்டாருக்கு நான் மெச்சூரிட்டி அன்னைக்கு 2 மாசத்துக்கு அப்புறம் பணம் தரலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கரெக்டா 2 மாசத்துக்கு அப்புறம் நான் பணம் தரேன்னு சொன்னால் 90 கொடுக்கணும். ஆனா 2 மாசத்துக்கு பதிலா 2ஆம் நாளே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, முன்னாடியே கொடுத்துட்டீங்களே சார், 90ல ஒரு 5,000 சப்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த பேமெண்ட் டு த கிரெடிட்டர்ஸ்க்கான என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 90,000. எப்போதுமே ஒரு அசெட்டோ லைபிலிட்டிஸோ நம்ம டிஸ்கார்ட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அதோடைய புக் வேல்யூ தான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஒரிஜினல் பேமெண்ட் ஃபார் தட் பீங் லெஸர் தென் த புக் வேல்யூ. ஓகே, கேஷ் பை 5,000 85,000 தான் கொடுக்குறேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 5,000 வந்து டிஸ்கவுண்ட். ஸோ திஸ் வில் பி நேம்ட் as discount received, ரைட்?
I enjoy this is a revenue for me. இந்த மாதிரி ரெண்டு என்ட்ரியா போடலாம். Hope so you could understand. And next being in case of sales கான entry பார்க்கலாம். Sales கான entry. Okay. Sold goods for rupees 80,000 in cash. Okay. Sales பண்ணும்போது என்ன entry வரும்? Cash account debit to sales. The value being 80,000 rupees. And next entry being Singer books sold books for rupees 50,000 by check. So check தானே bank account debit to sales. Book கொடுத்தோம் பணம் பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சு. செக்கா கொடுத்துறாங்க, அது கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன். So bank to sales the value being 50,000 rupees. 50,000 rupees. And 40th one being cash sales for rupees 70 and goods costing 50. எப்பொழுதுமே goods சேல் பண்ணும்போது எப்பவுமே சேல் பிரைஸ்ல தான் இருக்கணுமே ஒழிய காஸ்ட் இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அசெட் சேல் பண்ணும்போது புக் வேல்யூ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த புக் வேல்யூக்களையும் ஜாஸ்தி ரேட்டு வித்திருந்தால் கெயின், கம்மியா இருந்தால் ப்ராஃபிட் சொல்லுவோம். பட் இந்த சேல்ஸ் ஆஃப் குட்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். We never consider the actual cost here because it is automatically adjusted in the preparation of the trading and P&L account after making some other debits like wages, advertisement இதெல்லாம் பண்ண பிறகு தான் நெட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதனால சேல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சேல்ஸ் ரெவன்யூ கையில என்ன வந்துச்சோ அதை நம்ம எடுத்துக்கணும். So 40th being cash sales for rupees 70,000 rupees, right? So cash account debit to sales, the value being 70,000 rupees. And then 41 being sold goods for rupees 25,000 in credit from A and Co. So 41 வரும்போது credit sales அப்படிங்கறனால party name வரும். So A and Co account debit to sales. A here being the debtor. Okay, A வந்து நமக்கு என்னவா இருப்பாரு? Debtor-ஆ இருப்பார். Right. So you understand this one. And then 42 sold goods for rupees 15,000 in credit. So 42 வரும்போது sold goods in credit வரும்போது என்ன entry வருது? பேர் கொடுக்கல அப்படிங்கும்போது நமக்கு காமன் நேம் ஆன debtor பிகர் நான் எடுத்துக்கிறேன். So debtor account debit to sales. This value being 15,000 and 43 goods amounting to rupees 45,000 and was sold for rupees 60,000 on cash basis. 45,000 மதிப்புல 60 க்கு விக்கிறாங்க, but of course this 45 is not required. So cash account debit to sales, cash basis னு சொல்லி இருக்காங்க to sales. This value being 60,000 rupees. 60,000 rupees. And then 44 here being goods costing 80,000 was sold for rupees 1,25,000 on credit. So creditல இருக்கறனால party's name இல்ல அப்படினா common name ஆன debtors account போட்டுக்கிறேன் to sales. Only the sale price will be taken, cost will have no role at all here. So 1,25,000. And last one is here goods sold to SSA for rupees 16,000. So அப்ப 45 வரும்போது name is given. So automatically name is given whether it's a credit or cash transaction அப்படிங்கிறது clear-ஆ சொல்லணும்னா we can assume this being the credit transaction only. So SSA account debit to sales. This value being 16,000. Hope you could understand. So with that this part also over. Then 46 is all about purchase return and 47 is a sales return. Purchase return kind of form journal entry என்ன அப்படி சொன்னாக்க so we assume the purchases made in cash னு சொன்னா return பண்ணும்போது cash refund பண்ண வேண்டியது இருக்கும். So purchase return நமக்கு refund வரும் இல்லையா? So cash account debit to purchase return. Okay, suppose நாம purchase பண்ணது கிரெடிட்ல வாங்கி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆயிடும்? கிரெடிட்டார்ஸை கேன்சல் பண்ணிப்பீங்க. கேஷ் ஆர் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸ் டு கிரெடிட்டார்ஸ்னு இருக்கும், ரிவர்ஸ் பண்ணும்போது கிரெடிட்டார்ஸ் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம போடணும். இதுவே கேஷா இருந்தால் கேஷ் பர்ச்சேஸா இருந்தால் பொருளை திருப்ப கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துட போறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ இன் கேஸ் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன் த சேம் வே சேல்ஸ் ரிட்டர்ன் ஷுட் பி டெபிட்டட் and to cash the value being 8,000. Suppose இது credit transaction இருந்திருந்தால் நம்ம என்ன போடணும்? To debtor.